வணக்கம் மக்களே. நம்ம புதுச்சேரி கிராமப்புற ஒப்பந்த செவிலியர் எல்லாரும் பணி நிரந்தரம் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்கயா பாவம். உலகமே நடுங்கி போயிருந்த கொரோனா காலகட்டத்துல 40 கிராமப்புற செவிலியர்கள் தேர்வாகி புதுச்சேரி, காரைக்கால், ஏனம், மாகே இந்த பகுதியில எல்லாம் கொரோனா காலத்துல உசுர பணைய வச்சு வேலை பார்த்தாங்கயா. நைட் அண்ட் டேன்னு குடும்பம் குட்டியை விட்டு தொடர்ந்து 800 நாட்கள் 15 லட்சத்துக்கும் அதிகமான பரிசோதனை செஞ்சு புதுச்சேரி மக்கள் உசுர காப்பாத்துனது யாரு நினைக்கிறிய? இந்த ஒப்பந்த கிராமப்புற செவிலியர்கள் தாயா. ரொம்ப பாவமியா அவங்க 12,000 ரூபாய் சம்பளத்துக்கு தான் இன்னைக்கு வர வேலை செஞ்சுக்கிட்டு வராங்க. புதுச்சேரியில நிரந்தரமா ஏஎன்எம் செவிலியர்கள் இல்லாததால இவங்க தாயா தடுப்பூசி போடுறாங்க, இவங்க தாயா வீடு வீடா போய் மக்களை எல்லாம் மருத்துவ பரிசோதனை செய்யறாங்க. 3 வருஷமா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க பாவம். புதுச்சேரி சுகாதாரத்துறையில எல்லா வேலையையும் இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு வர்ற இந்த கிராமப்புற ஒப்பந்த செவிலியர்களை இந்த என்ஆர்பிஜேபி அரசாங்கம் இப்ப வரைக்கும் பணி நிரந்தரம் செய்யலையா? பணி நிரந்தரம் பண்றேன்னு என்ஆர்ஐயா தேர்தல்ல வாக்குறுதி கொடுத்தாரு, சட்டசபையிலையும் உறுதியா சொன்னாரு. ஆனா ஒன்னும் பண்ணலையா? அதனாலதான் இந்த ஒப்பந்த கிராமப்புற செவிலியர்கள் சட்டசபைக்கு முன்னாடி, சுகாதாரத்துறை ஆபீஸுக்கு முன்னாடி போய் போராட்டம் பண்ணிட்டு கிடக்குறாங்க. என்ஆர்ஐயா உங்க தொகுதிங்கிறதால கதிர்காம மருத்துவ கல்லூரியில டெம்பரவரியா இருந்த செவிலியர்களை பெர்மனன்ட் ஆக்கி இருக்கிய, ரொம்ப சந்தோஷம். அது மாதிரி இந்த கிராமப்புற ஒப்பந்த செவிலியர்களையும் பணி நிரந்தரம் பண்ணி விடுங்கய்யா, உங்களுக்கு புண்ணியமா போயிரும். Where there is care, there is a nurse. Nurses are angels without wings, bro.